அப்புறம் என்ன ஸ்கில் ஸ்கில் இந்தியா மிஷனா? அது ரெண்டுமே 2015. ஓகே, ஓரளவுக்கு இதுவரையும் ஓகேவா கிளாஸ்? இதே மாதிரி ஃப்ளோலயே போயிடலாமா, இல்ல இன்னும் டெப்தா, இல்லைன்னா இன்னும் கம்மியா? ஓகே, ஏன்னா நம்ம வாரத்துக்கு ஒருக்கா தான் பார்க்க போறோம். இன்னைக்கு படிக்கிறதே உங்களுக்கு வெறும் அளவில் போதும். உங்களுக்கு இத ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் கடைசியில நான் ஒரே ஒரு ஐடியா மட்டும் சொல்லுவேன். அத நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மறதியா இருக்கும். எனக்கு நம்மலாம் சொல்லக்கூடாது வயசாயிடுச்சுலாம். 30 வயசுலயே மறதி வரதான் செய்யுது. காலம் மூளைய யூஸ் பண்ணாத காரணம் தான். கால்குலேட்டருக்கு இன்னைக்கு மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ, ஒரு விஷயத்த கால்குலேட் பண்றதுக்கு அன்னைக்கே நம்ம மூளை வந்து வேற லெவல்ல ஆயிடுச்சு. ஓகே. தேங்க் யூ. கண்டிப்பா சென்ட் பண்ணிருவேன். ஏன்னா முடியல. போயிறாதீங்க. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் கண்டிப்பா 3 ஹவர்ஸ் நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு யூனிட்டுக்கு தேவைப்படுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேலை இருந்ததுன்னா போங்க. அப்புறம் ரெக்கார்டிங் பார்க்குறேன்னு சொன்னா, ஒரு ரெக்கார்டிங் 1 மணி நேரம் ரெக்கார்டிங் பார்க்க 1 நாள் ஆகும். இது நான் வாழ்க்கையில அதே தான் தப்ப பண்ணி நான் ஒரு சப்ஜெக்ட்ட படிக்காம விட்டுருக்கேன். நெட் எக்ஸாம் பொறுத்தவரையும் சொல்றேன். அதனால தயவு செஞ்சு உங்க கையில ஒரு பொசிஷன் வரப்போது. நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் ஆக போறீங்க. ஒரு கவர்ன்மெண்ட் டீச்சர் ஆக போறீங்க. உங்க குடும்பமே ஒரு ரோல் மாடலா எடுக்கும். யாருனாலும் போய் அந்த டீச்சர் நம்ம வீட்ல ஒரு கவர்ன்மெண்ட் டீச்சர் இருக்காங்க. சம்பளம் தான் சொல்லுவாங்க. இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, ஜாலியா இருக்காங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வேணும்னா இந்த 1/2 மணி நேரம் பார்க்க கூடாது. சரியா? ஓகே. கண்டிப்பா சஞ்சனா ஸ்ரீ மேம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கொஞ்சம் முன்னாடி ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம இது பார்த்தோம்ல. இதுக்கு பேரு தான் பிரேக். உங்களுக்கு தெரியாதா? இப்போ ஒரு என்ன சொல்றது? என்னென்ன டாபிக் எதுக்குள்ள வரும்னு பார்த்தீங்களா? இப்பவே உங்க மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா ஓகே பழசெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சிரு. இது ஒரு பார்ட். அடுத்த பார்ட்ட 5 மினிட்ஸ் பிரேக் குடுத்தா கொஞ்சம் கஷ்டம் மேம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் பிரேக் நான் குடுக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுவும் கொஞ்சம் லாஸ்ட்ல தான் கான்செப்ட் வரும். நம்ம படிச்சதுதான். ஓகேங்களா? என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எஜுகேஷன் எஜுகேஷன் ஆஃப் த சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப், ட்ரைபல், ஸ்கெட்யூல், மார்ஜினலைஸ். இது வந்து நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். எஸ்சின்னா உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லியிருந்தேன். எஸ்டினா ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன், ஓபிசின்னா என்னன்னு சொன்னேன். இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டி, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு சில மார்ஜினலைஸ் கொடுத்திருப்பாங்க. விமன் அண்ட் கேர்ள் எஜுகேஷன் கொடுத்திருப்பாங்க. மைக்ரேண்ட் ஆன ஸ்டூடெண்ட், அதாவது வேற வேற இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, அர்பன் போர்ல இருக்கிறவங்களுக்கு, சைல்டு வித் ஸ்பெஷல் நீட், இப்படிதான் வந்து டார்கெட் குரூப் வச்சிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான். இப்போ ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் லேர்னர் அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்ல, இதுல எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இஷ்யூ இருக்கும். அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குரூப்பா டிவைட் பண்றாங்க. அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் குடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் எல்லாம் குடுக்குறாங்க. அப்ப இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே டைப் ஆஃப் டீச்சிங்கையோ, ஒரே டைப் ஆஃப் நாலேஜையோ குடுக்க கூடாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள பிசிக்கல், மென்டல், சோசியல், எமோஷனல், கல்ச்சரல் டெவலப்மெண்ட் இது எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அப்ப எல்லாத்துக்குமே நீங்க ஸ்பெஷல் அட்டென்ஷன் குடுக்கணும் எஃபெக்டிவ்லி. அண்ட் அதே சமயத்துல ஈக்குவலாவும் குடுக்கணும். இப்படி சொல்லியிருப்பாங்க. இதான் ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட் ஆஃப் லேர்னர்ஸ பத்தி அவங்க சொல்றது. சோ இதுல வந்து என்னென்ன மாதிரி இஷ்யூலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட் ஆஃப் லேர்னர். ஆனா எப்படின்னா அர்த்தம்? எல்லாத்துக்குமே பொதுவாவும் பறந்து விரிஞ்ச மக்கள். டைவர்ஸான லேர்னர்ஸ் என்னது? எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி, நீங்களே எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க. சோ உங்க எல்லாத்துக்கும் நான் பொதுவா ஒரே விஷயத்த நான் சொல்றேன்னா, அதுல நிறைய இஷ்யூ வரும். சோ அதுக்காக என்னென்ன கேட்டகரில எல்லாம் இவங்க பாக்குறாங்கன்னா, டைவர்சிட்டி எப்படிலாம் இருக்கு, எப்படி எப்படிலாம் அவங்க வேறுபட்டு இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சில ஸ்டூடெண்ட்டுக்கு பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கும். டெஃபா இருக்கலாம், பிளைண்டா இருக்கலாம், ஆர்த்தோபெட்டிக்கலா ஏதாவது நடக்க முடியாது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம். இன்டெலெக்சுவல் அறிவு சார்ந்த இஷ்யூஸ் இருக்கலாம். இந்த ஆட்டிசம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, காக்னிட்டிவ் ஸ்கில் அவ்வளவு டெவலப் ஆயிருக்காது, ரொம்ப மறதி இருக்கும். அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டி, அதுல சில ஸ்கீம் இருக்கு. டிஸ்லெக்சியா, டிஸ்கிராபியா, டிஸ்கால்குலியான்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப டெப்தா சொல்லுவேன். இப்ப சொல்றேனே. டிஸ்லெக்சியா அப்படிங்கிறது என்னன்னா, சிலவங்களுக்கு ரீட் பண்ண வராது. அப்ப தப்பு தப்பா ரீட் பண்ணுவாங்க. அது குழந்தைகளோட மிஸ்டேக் இல்ல. அவங்களுக்கு ஒரு டிசேபிலிட்டி இருக்கு. சரிங்களா? இந்த லெட்டர் அப்படின்னு ஞாபகம் ரீட் பண்றது நம்ம எதை ரீட் பண்ணுவோம்? லெட்டரை தான் ரீட் பண்ணுவோம். அப்ப டிஸ்லெக்சியா. டிஸ்கிராபியா அப்படிங்கிறது ரைட்டிங். நம்ம இப்ப கிராஃப் வரைகிறோம்னா நம்ம கையால தான் வரைவோம். சோ ரைட்டிங் வந்து டிஸ்கிராபியா. கால்குலியா, மேக்ஸ்ல கால்குலஸ்ன்னு ஒரு கான்செப்ட் வருமா? சோ மேக்ஸ் ஒழுங்கா வரலன்னா அவங்களுக்கு டிஸ்கால்குலியா இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஒழுங்கா ரீட் பண்ண வரலன்னா டிஸ்லெக்சியா இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஒழுங்கா ரைட் பண்ண வரலன்னா டிஸ்கிராபியா இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எமோஷனல் அண்ட் பிஹேவியரல் இஷ்யூஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும்.
ரொம்ப கோவப்படுறவங்க, அக்ரெசிவா இருப்பாங்க. ரொம்ப டிப்ரஸான ஸ்டூடண்ட் இருப்பாங்க. அவங்களோட எமோஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில கிஃப்டட் அண்ட் டேலண்டட் ஸ்டூடண்ட்ஸ். அது வந்து ஸ்டாஃப் நெறைய பேர் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல. ஹை ஐக்யூ சில பேருக்கு இருக்கும். ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க. லீடர்ஷிப் ஸ்கில் இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. அதே மாதிரி லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி அவங்களோட லாங்குவேஜ் வீட்ல ஒரு மாதிரி இருக்கும். அப்போ மொத்தமா எல்லாரும் கூடயும் பேசும்போது அவங்களுக்கு அது சில லாங்குவேஜ் புரியாது. நான் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன்னா, எனக்குன்னு என்னோட என்ன சொல்றது, நான் இருக்கிற கம்யூனிட்டிய பேஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ் இப்ப திருநெல்வேலியில வந்திருக்கேன்னா, என்னோட பேச்சுல அந்த சில லாங்குவேஜ் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். சென்னையில இருக்கேன்னா லாங்குவேஜ் வித்தியாசம். இதுதான் இந்த லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜ்ல இருக்க வித்தியாசங்கள் கூட நீங்க வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுல உங்களுக்கு தடையா இருக்கலாம். கல்ச்சரல் அண்ட் சோசியல் டைவர்சிட்டி. அந்த எந்த இடத்துல இருந்து வராங்க, மைனாரிட்டி குரூப், ரூரல், ட்ரைபல் அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய இஷ்யூ இருக்கும். எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ். நான் பாவர்ட்டி லைன்ல இருந்தாலும் எனக்கு பேசிக் நீடே ஃபில் பண்ண முடியல. எனக்கு சாப்பிடுறதே பிரச்சனை. நான் சாப்பிடதான் ஸ்கூலுக்கே வரேன்னு சொல்ற பிள்ளைங்கள நம்ம படிக்க வைக்கணும்னா அந்த விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். எனக்கு புக் இல்ல, எனக்கு ரொம்ப தூரம் வர வேண்டியதா இருக்கு, நான் வரல இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அப்போ அப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு ஒண்ணு இருக்கு. மைக்ரண்ட் அடிக்கடி மூவ் ஆயிட்டு டிஸ்பிளேஸ் ஆயிட்டே இருக்கிறவங்க. சோ இப்படி ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. சோ இவங்க எல்லாத்துலயும் என்ன பண்ணணும், இப்படி டைவர்ஸா இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு டீச்சர் இது பண்றாங்க. அதுக்காக யூஸ் பண்ற சில டெக்னிக் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்சியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்க எல்லாத்துக்கும் ஒரே வே யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு ஷீட்டை கொடுக்குறீங்கன்னா பேசிக் லெவல் இவங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொடுக்கலாம், இவங்க கொஞ்சம் ஓகேன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டா கொடுக்கலாம். ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னா பேசிக். இது எதுக்காகன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கொஞ்சம் கணக்கே வராத பையனுக்கு 5+3 8ன்னு கரெக்ட்டா சொல்ட்டாங்கன்னா, ஓகே எங்க மேம் கிளாப் பண்றாங்க. நம்ம என்ன போய் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த லெவலுக்கு வருவாங்க. இல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த 10+15 25ன்னு தெரிஞ்ச பிள்ளைக்கு நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா 3 டிஜிட்ட கூட குடுக்கலாம். அதனால இது எல்லாத்தையுமே ஒரு டீச்சருக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்ப என்ன தெரியணும் உங்களுக்கு முதல்ல என்ன ஸ்பெஷல் நீட்ல என்னென்ன டிசபிலிட்டி இருக்குன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அத கவர் பண்றதுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் லேர்னர் சென்டர் பெடகாகி. லேர்னர்னா யாரு? நம்மளோட ஸ்டூடண்ட். ஸ்டூடெண்ட்டுக்கு எது பிடிக்கும்? எப்படி சொன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும்? அவங்க எப்படி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? அந்த மாதிரி நீங்க கிளாஸ் எடுத்தாலும், இப்படி டைவர்சிட்டி நெறைய வித்தியாசமான குரூப் ஆஃப் பீப்பிள ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். டீச்சிங் ஸ்டைல்ல கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். சில வீடியோ திடீர்னு ஒரு டைவர்சிட் ஆ ஓகே டைவர்சிஃபைட் அசஸ்மென்ட். நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க பிஎட். இது என்னது ஃபிளெக்சிபிள் வீடியோ, குரூப் டிஸ்கஷன், ஹேண்ட்ஸ் ஆன் இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். மல்டிலிங்குவல் கல்ச்சரல் ரெஸ்பான்சிவ் டீச்சிங். சோ அவங்களோட அவங்களோட மதர் டங்ல பேசுறது. எல்லாருமே இங்கிலீஷ்லயே கிளாஸ் எடுக்கிறது காமனா இல்லாம அவங்களோட மதர் டங்ல பேசும்போது அதுக்குரிய ஸ்டோரிஸ் அவங்க சைட்ல உள்ள ஸ்டோரி, இந்த பஞ்சதந்திர கதைகள்லாம் சொன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தையில இருந்தே அதை கேட்டிருப்பாங்க. இந்த காக்கா கதை, நம்ம பாட்டி வடை சுட்ட கதை இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது அக்மார்க் தமிழ்நாட்டோட கதைகள் அப்படின்னு சொல்லி சில கதைகள் இருக்கு. இதெல்லாம் சொல்லும்போது அவங்க கூட கனெக்ட் ஆகவும் ஈஸியா இருக்கும். அவங்களுக்கும் ஈஸியா சப்ஜெக்ட் கூட கனெக்ட் ஆக முடியும். யூடிஎல் இத பத்தி நம்ம பின்னாடி டெப்தா பார்ப்போம். இப்ப லைட்டா சொல்றேன். சோ யூடிஎல் அப்படிங்கிறது வந்து யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். சோ இது என்னன்னா, நீங்க வீடியோ பார்த்தோ, டெக்ஸ்ட் மூலமாவோ, ஆடியோ லிசன் பண்ணி எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி நீங்க அந்த விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம். உங்க கையிலேயே நான் வாய்ஸ் இத குடுத்துருவேன். எனக்கு இந்த விஷயம் படிக்கணும். இத வந்து நீ அசைன்மென்ட்ல தான் எழுதிட்டு வந்து எனக்கு சப்மிட் பண்ணணும்னு கிடையாது. ஹோம் ஒர்க் தான் பண்ணணும்னு கிடையாது. இத வந்து நீங்க வீடியோ மூலமா படிக்கலாம், ஆடியோவா பண்ணலாம், ப்ராஜெக்ட்டா பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் வந்து யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். ஓகேங்களா? சோ இத சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்? டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லிருந்தோம். அது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சென்ட் பண்ணுவேன் தமிழ் செல்வி மேம். கிளாஸ் முடிஞ்சோனே அனுப்பிருவோம். டு டெய்லர் டீச்சிங் மெத்தட் டு மீட் த டைவர்ஸ் நீட் ஆஃப் லேர்னர். சரிங்களா? நீங்க ஒரு டீச்சர். உங்க கையில எத்தனை குழந்தைகளோட வளர்ச்சியும் உங்க கையில இருக்கு. அப்படியே ஏம் பண்ணி படிங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் நீங்க படிக்கவே வேண்டியது கிடையாது. இதுதான் நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன். எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ எபிலிட்டி உங்களால முடியும். டிசேபிளா இருக்கவங்க எல்லாம் இல்லாம எல்லாத்தையும் ஒரே இதுக்குள்ள கொண்டு வர்றது. இதான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இதுல வந்து யாரையுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. டைவர்சிட்டி அதாவது வேற்றுமையா இருந்தா கூட அந்த இதுக்கு ஒரு வேல்யூ குடுக்கணும். இண்டிவிஜுவலைஸ் எஜுகேஷன் பிளான். எல்லா டைப் இந்த பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் டீச்சிங் இருக்குல்ல, அதே மாதிரி எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலைஸா கூட நீங்க எஜுகேஷன் பிளான் பண்ணணும். கொலாபரேட்டிவ் டீச்சிங் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எல்லாரும் அந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்றீங்கன்னா அதுல எல்லாரும் கலந்துக்கணும். இந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறதா இன்க்ளூசிவ்.
சோ இதுல பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோசியல் அதாவது அடுத்தவங்க கூட பழகுறத ஈஸியா பண்ணிப்பாங்க. அடுத்த விஷயங்கள புரிஞ்சுக்கிறதும் ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கொலாபரேட்டிவா கொண்டு போறோம். பெட்டர் லேர்னிங் அவுட்கம் இருக்கும். செக்ரிகேஷன்னா நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா எல்லாமே இன்க்ளூஸ் பண்றோம். உள்ளடக்குறோம் எல்லா விஷயத்தையும். சோ இந்த இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது வந்து எல்லா சில்ட்ரனுக்கும் பிசிக்கல், இன்டெலெக்சுவல், சோசியல், எக்கனாமிக் டிஃபரன்ஸ் எது இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் சேம் கிளாஸ் ரூம்ல, சேம் ஸ்கூல்ல, ஒரே கரிக்குலம் அண்டர் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அவங்கள எந்த காரணம் கொண்டும் நீங்க வெளிய கொண்டு வரக்கூடாது. இல்ல அவங்களுக்கு டிசேபிளாவே இருந்தா கூட அவங்களையும் இவங்க கூட கொண்டு வந்து ஒரு விஷயத்த நீங்க செய்ய வைக்க ஒரு டீச்சர் கஷ்டப்படணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து நெறைய பேர் இருப்பாங்க. அந்த பேக்கிரவுண்ட் பத்தி சொல்றேன். ஃபார்மரோட குழந்தைங்க இருப்பாங்க. வேற வேற லாங்குவேஜ் பேசுறவங்க இருப்பாங்க. மைனாரிட்டி பீப்பிள் இருப்பாங்க. டிசேபிள் ஸ்டூடண்ட், கேர்ள்ஸ் இருப்பாங்க. யார் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் கொடுங்க. இதுதான் இவங்க சொல்றது. இது வந்து உங்களோட என்ன சொல்றது? பிஜிடிஆர்பியோட கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த ஓல்ட் கொஸ்டின் ரொம்ப அதிகமா இல்ல. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். சோ அதுல ஒரு கொஸ்டின் தான் இது. சோ இது வாசிச்சு உங்களுக்கு புரியுறத நீங்க சொல்லுங்க. சோ இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். இந்த இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ல டீச்சர் என்ன பண்ணுவாங்க? கரிக்குலம் பெடகாகி ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணுவாங்களா? அதாவது சில்ட்ரனுக்கு அவங்க வேற வேற நீடுல இருப்பாங்க. அதுக்கு ஏத்தாப்ல. ட்ரைஸ் டு என்கரேஜ் ஸ்டூடெண்ட் டு பி பெட்டர் அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் அதுக்கு அது உலகத்துல அந்த என்ன சொல்றது? காம்படேட்டிவ் வேல்ல எப்படி ஓடலாம் அப்படிங்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணி சொல்லிக் என்கரேஜ் பண்ணுவாங்களா? இல்லன்னா ஐடென்டிஃபை டெபிசிட் ஒரு சைல்ட்ஹுட்டோட பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லி லேபிள் அத வந்து மைண்ட் பண்ண சொல்றது பாயிண்ட் பண்ணி காமிப்பாங்களா? இல்லன்னா அவங்கள வந்து செக்ரிகேட் பிரிச்சு வைப்பாங்களா? அவங்களோட அகாடமிக் கேப்பபிலிட்டிய பேஸ் பண்ணி அவங்கள பிரிச்சு வைப்பாங்களான்னு கேக்குறாங்க. இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ல இதுதான் பாத்தீங்களா? நீங்க யோசிக்காதபடி ஒரு ஆன்சர் பாருங்க. இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்தாப்புல உங்களோட என்ன சொல்லணும்? கரிக்குலமோட ஸ்ட்ராட்டஜி. அதாவது கரிக்குலம்ங்கிறது ஒரு ஒரு உங்களோட இப்போ ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு மேத்ஸ்ல கழித்தல், கூட்டல் இதெல்லாம் சொல்லிக் குடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா குடுத்துருக்காங்கன்னா, அத நீங்க எந்த பெடகாகி மெத்தட் மூலமாவும் சொல்லிக் குடுக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு அரித்மெட்டிக் சொல்லிக் குடுக்கங்கிற ஒரு கரிக்குலத்த மாத்தக்கூடாது. ஆனா அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும் ஒரு ஃபாலோ குடுத்துருப்பாங்களா, அத நீங்க மாத்திக்கலாம். ஸ்டூடெண்ட்க்கு ஏத்தாப்ல. சிலவங்களுக்கு அட்வான்ஸ் செட் ஆகாது. சோ அப்படிதான், இப்படிதான் யோசிக்கணும். ஒரு டீச்சர் நீங்க ரொம்ப ஹையர் லெவல்ல யோசிங்க. நீங்க வந்து ஒரு ஒரு குழந்தைய வந்து அந்த குழந்தைக்கு ஏத்தாப்புல போய் நீங்க மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? அவங்களோட பெடகாகின்னா ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற முறை. பிபிடி சில பிள்ளைங்களுக்கு புரியுதுன்னா போடுங்க. சில பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றது? ஆடியோ வச்சா பிடிக்கும். பாட்டு மூலமா சொல்லிக் குடுத்தா பிடிக்கும். சில பிள்ளைங்களுக்கு வீடியோ வச்சா பிடிக்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணும். சோ அதுதான் இவங்க சொல்றாங்க. சோ இதுவும் அதே இதுல உள்ள கொஸ்டின் தான். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல இது எது கரெக்ட் கிடையாதுன்னு கேக்குறாங்க. சோ இது என்னன்னா டீச்சிங் வந்து யாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது. இதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்றாங்க. அடாப்டிங் பெடகாகி தட் சப்போர்ட் நம்மளோட லேர்னருக்கு லேர்னருக்கு ஏத்தாப்புல எல்லாத்தையுமே அதாவது நம்மளோட நீட வந்து எல்லா லேர்னருக்கு ஏத்தாப்புல அடாப்ட் மாத்திக்கலாம். லாங்குவேஜ் ஸ்டைல் அண்ட் ப்ரொமோட்டிங் கொலாபரேஷன். ஓகேங்களா? அக்காமடேட் டிஃபரன்சஸ் வேற வேற டிஃபரன்ஸ் இருந்தாலும் கொலாபரேட் பண்ணி எல்லாரும் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு கரிக்குலம் அண்ட் ஸ்டாண்டர்ட் அசஸ்மெண்ட். இதுல கொஸ்டின் பாத்துக்கோங்க. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் நாட் கரெக்ட். தட் மீன்ஸ் எது ஃபால்ஸ்ன்னு கேக்குறாங்க. எஸ். ஃபிக்ஸ்டா ஒரு கரிக்குலம் இருக்கனால அது என்னதான் ஃபால்ஸ். மற்றது எல்லாமே கரெக்ட் தான். அதான் நம்ம யூடிஎல் என்ன பார்த்தோம்? யுனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா, இதே டைவர்ஸ் லேர்னர்ஸ்க்கு தான் மல்டிபிள் வேல அவங்க எல்லாத்தையும் சொல்லலாம்னு சொல்லல. அந்த மல்டிபிள் வேனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன். சோ ஒரு கண்டென்ட்ட வந்து டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல ஒருத்தருக்கு டெக்ஸ்ட், ஒருத்தருக்கு விஷுவல், ஒருத்தர் ஆடியோ இப்படி கூட நீங்க நீங்களும் காமிக்கலாம். அவங்கள ஹோம்வொர்க் மாதிரி செஞ்சுட்டு வர சொன்னா, அவங்களுக்கு ஏத்தாப்புல அவங்க எழுதிட்டு வரலாம். வீடியோ மாதிரி எடுத்துட்டு வரலாம். ஆடியோவ ரெக்கார்ட் பண்ணிட்டு வரலாம். இப்படி அவங்களுக்கு குடுத்துட்டீங்கன்னா, இதுக்கு பேர் தான் யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். சோ பிளெக்சிபிளா பண்ணணும். இன்க்ளூசிவ் எல்லாருமே உள்ள வரணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வராது. அப்ப நீ ஆடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு வா. இப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். ப்ராஜெக்ட் பண்ண வைக்கிறது, எக்ஸாம் வைக்கிறது. சோ இதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் வேல வந்து அவங்கள லேர்ன் பண்ண வைக்கலாம். என்கேஜ்மெண்ட் மல்டிபிள் வே குரூப்பாவோ, சோலோவாவோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள வந்து நீங்க குரூப் பண்ணலாம். குரூப் பண்ணாம விடலாம். தனியா விட்டு அவங்களோடத பார்க்கலாம். இந்த 3 விஷயத்த தான் இந்த யூடிஎல்ல பார்ப்பாங்க. இதெல்லாம் ரெப்ரசன்டேஷன், ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன், என்கேஜ்மெண்ட். நிமோனிக் போடுங்க பார்ப்போம். யூடிஎல்லுக்கு நிமோனிக். எஸ். ஆர்
AEE. ஓகேங்களா? ரெப்ரசன்டேஷன், ஆக்ஷன் எழுதி வச்சுக்கோங்க. ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச், சரி ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன், அப்புறம் என்கேஜ்மெண்ட். எல்லாத்தையும் என்கேஜ் பண்ண வைக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல என்னதாவது அவங்க பண்ணிட்டு வரணும். அது ப்ராஜெக்டா பண்றாங்களா, இல்ல எக்ஸாம் எழுத வைக்கணும்னா எழுதலாம், அசைன்மெண்ட் எப்படியாவது. ரெப்ரசென்ட் பண்றது அவங்க ரெப்ரசென்ட் பண்ண அவங்க இதுல எந்த டூல்னாலும் யூஸ் பண்ணலாம், எழுதலாம், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், விஷுவல், ஆடியோ எதுனாலும். சோ இதான் யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். ஹோம்ஒர்க்க எப்படினாலும் நீ எழுதுப்பா, எனக்கு இந்த ஆன்சர் மட்டும் கொண்டு வந்தா போதும் அப்படிங்கறத நீங்க சொல்ற மாதிரி தான். சோ இதுவும் உங்களுக்கு பிஜிடிஆர்பில கேட்டதா. யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங்ல எது வராதுன்னு கேக்குறாங்க. சோ டேப்பிங் இன்டு எல்லா லேர்னரோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆஃபரிங் சேலஞ்சஸ், அதுக்கு ஏத்தாப்புல சேலஞ்ச் கொடுக்கறது. பிராக்டிசஸ், ஃபார்ம்ஸ் ஆஃப் லேபிளிங் அண்ட் கேட்டகரி, ஸ்டூடெண்ட்டை கேட்டகரைஸ் பண்றது. நீலாம் இப்படி, இதெல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட், படிக்காத ஸ்டூடெண்ட், இப்படி கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறது. லேபிளிங்கிற வார்த்தையும் அதேதான். கிவிங் ஆல் லேர்னர் வேரியஸ் வே ஃபார் அக்வரிங் இன்ஃபர்மேஷன். எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச வேல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம், டெக்ஸ்டாவோ, வீடியோவோ, ஆடியோவோ. ஆல் லேர்னர் அல்டர்னேட்டிவ் ஃபார் டெமான்ஸ்ட்ரேட்டிங் வாட் த லேர்னர் நோ. எல்லா லேர்னரும் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு என்ன அல்டர்னேட்டிவ் மெத்தட்னாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். RAEன்னா நான் இதுதான் சொன்னேன். அதாவது மல்டிபிள் மீன்ஸ் வந்து எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருக்க போகுது. சோ மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், ஆர் மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன், AE மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், அதுதான் நம்ம RAEன்னு சொல்றோம். எஸ். சோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பி தான். லேபிள் பண்ணக்கூடாது, மத்தபடி எல்லாமே கரெக்ட் தான். ஒரு ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட் ஏத்தாப்புல நீங்க சேலஞ்ச் கொடுக்கலாம். வேற எந்த வழியிலனாலும் அவங்க இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிட்டு வரலாம். அக்வரிங் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கெட் பண்ணிட்டு வர்றது. அல்டர்னேட்டிவ் லேர்னருக்கு ஏத்தாப்புல நீங்க டெமோவை வந்து வேற மாதிரி கொடுக்கலாம். பட் எது பண்ணக்கூடாது, லேபிள் பண்ணக்கூடாது. இது அவங்க டிசேபிள், இவங்க வந்து பேக்ரவுண்ட் இப்படி அப்படின்னு லேபிள் பண்ணக்கூடாது. என்னென்ன மாதிரி பேரியர்ஸ் இருக்கும்? பேரியர்னா என்னன்னா தடை. எக்கனாமிக் பேரியர், நான் சொல்றதை மட்டும் லிசன் பண்ணுங்க. இது பார்க்க பெருசா தெரியும். நிறைய எக்ஸாம்பிள். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சுக்கும், ஒருத்தவங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். அதுக்காக தான் இதுல இருக்கிறது. அப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு இல்ல, உங்களுக்கு புரியணும். என்னென்ன பேரியர் வரும்? எக்கனாமிக்கா பேரியர் வரும். பாவர்ட்டி, வறுமையில இருப்பாங்க, அவங்களுக்கு அப்போ காசு வேணும், அப்போ சைல்ட் லேபரா போவாங்க. புக் வாங்க காசு இருக்காது, யூனிஃபார்ம், டிரான்ஸ்போர்ட் காசு இருக்காது. சோசியல் அண்ட் கல்ச்சரல் பேரியர் அப்படிங்கிறது காஸ்ட், ஜெண்டர் இன்இக்வாலிட்டியா இருக்கலாம், சைல்டு மேரேஜா இருக்கலாம். கல்ச்சரலா சில ஸ்டிக்மா வச்சிருப்பாங்க. இப்படிதான், இது இப்படிதான், இந்த பொண்ணுனா இத்தனை வயசு வரதான் போகணும். ஏதோ ஒரு படம், ஒரு வெப் சீரிஸ் வந்தது, 10th வரதான் படிக்கணும், அதுக்கப்புறம் படிக்க கூடாது. இதெல்லாம் அவங்க வந்து கல்ச்சரல் ஸ்டிக்மா. இப்போ ஒருத்தர் போடுவாங்க, அது என்ன வெப் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் ஜியாகிரபிக்கல் பேரியர். அப்ப அவங்க ட்ரைபல் ஏரியால இருக்கலாம், ரிமோட் வில்லேஜ்ல இருக்கலாம், ஹில் ஸ்டேஷன்ல இருக்கலாம். இது ஒரு பேரியரா அவங்க படிக்கிறதுக்கு இருக்கும். சுப்புலட்சுமி சொல்லிட்டாங்க, ILE அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல வரும். லிங்குஸ்டிக்னா என்ன சொல்லியிருந்தேன்? லாங்குவேஜ். சோ அவங்களோட லாங்குவேஜ் அவங்களோட பேரியரா இருக்கலாம், ஒரு விஷயத்த கத்துக்க தடையா இருக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு பள்ளியோட டாய்லெட் இல்ல, அவங்க வந்து டிசேபிள் பர்சனா இருக்கலாம், அவங்களுக்கு ரேம்ப் இருக்காது, ஏறுறதுக்குரிய வசதி இருக்காது, எலக்ட்ரிசிட்டி இருக்காது. ஒரு பார்வை இல்லாத குழந்தைன்னா அவங்களுக்கு பிரெய்லின்னு சொல்லுவாங்க, அந்த புக்ல கையை வச்சே படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி புக் வசதி இருக்காது. சோ இதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேரியர். இன்ஸ்டிடியூஷனல் பேரியர், சிலபஸ் கரெக்டா இருக்காது, டீச்சர்ஸ் கரெக்டா வர மாட்டாங்க, ஸ்டாஃப் அன்ட்ரெயின்டா இருப்பாங்க, எக்ஸாம் ப்ரெஷர் கொடுப்பாங்க, சைக்காலஜிக்கலா பாதிக்கப்படுற மாதிரி விஷயங்கள் இன்ஸ்டிடியூஷன் பண்ணுச்சுன்னா அது இன்ஸ்டிடியூஷனல் பேரியர். பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சோ இது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கிறது, பட்ஜெட்டை கரெக்டா பட்ஜெட் இல்லாம இருக்கிறது, ஸ்கூலோட கவர்னன்ஸ் நல்லபடியா இல்லாம இருக்கிறது. சைக்கலாஜிக்கல், உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறது, உங்களை அங்க போய் ரேகிங் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள். பேரண்ட் வந்து உங்களை மோட்டிவேட் பண்றேன்னு போட்டு படாப்படுத்துறது. சோ இதெல்லாம் வந்து அதுல வரும். சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் ஓகே. ஓகே. லிங்குவிஸ்டிக்கோட மீனிங் வந்து அவங்க சொல்றாங்க, லாங்குவேஜ சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ், அதுதான் வந்து லிங்குவிஸ்டிக் அப்படிங்கிற மீனிங் சொல்லிருக்காங்க. அப்புறம் சைக்காலஜிக்கல் சொல்லியாச்சு. டிஜிட்டல் டிவைட், அப்ப சொல்லிட்டேன், இன்டர்நெட் இல்லாம, ஸ்மார்ட் போன் இல்ல, உங்களுக்கு டிஜிட்டலா நான் ஒரு டீச்சரா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், உங்ககிட்ட வாட்ஸ்அப் இல்ல, இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆனா கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், எஜுகேஷன்ல ஒரு பேரியர் வரலாம். பேரியர்னா என்னது? முதல்ல கேட்கணும், கடைசியா தமிழில் பேரியர் என்றால் என்ன? எஸ், தடை, அதை உடை. ஓகேங்களா? சோ தடையை உடைக்கணும். சோ நெக்ஸ்ட் வந்து சேலஞ்சஸ் இன் அஃபர்டபிலிட்டி அண்ட் அக்சசபிலிட்டி இன் எஜுகேஷன். சோ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு ஒரு விஷயத்த அஃபர்ட் பண்றதுன்னா என்னது, வாங்குறதுக்கு, ஆக்சஸ் பண்றதுக்குலாம் அப்படின்னா, எஜுகேஷனோட காஸ்ட், அது புக்கோட காஸ்டா இருக்கலாம், டியூஷன் ஃபீஸ், வாட் எவர், அது ஒரு சேலஞ்சா இருக்கு.
பினான்சியல் சப்போர்ட் அந்த லெவலுக்கு இல்ல, ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது கிடையாது. பிஹெச்டி பண்ற நிறைய பேருக்குலாம் ஸ்காலர்ஷிப் இல்ல, கிராண்ட் இல்ல, அவங்களா அமௌண்ட் போட்டு பண்ற மாதிரி இப்படி எல்லாம் இருக்கும். சோ அதனால அது ஒரு இதனால கூட எஜுகேஷன்ல ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. டிஜிட்டல் அண்ட் ஜியாகிரபிக், அதாவது நான் அந்த ஏரியாவுக்கு போய் படிக்க முடியாது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கிறது. சோசியல் எக்கனாமிக், சோ நான் வந்து ஒரு பாவர்ட்டியில இருக்கிறவங்க, என்ன அந்த குரூப்ல அதுல அதுல மாடல் அந்த குரூப்புக்குள்ள என்ன ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, என்னால அதுக்குள்ள போக முடியல, இதனால கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போக மாட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிசோர்ஸ், ரிசோர்ஸ்னா என்னது? ரிசோர்ஸ்ங்கிற வார்த்தையை பார்த்தா ஒரு ஸ்டாஃப் ரிசோர்ஸ் தான், ஒரு டேபிள் ரிசோர்ஸ், ஒரு சேர் ரிசோர்ஸ், இது எல்லாமே ரிசோர்ஸ்ல தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கிறது, டீச்சர் இல்லாம இருக்கிறது, கிளாஸ் ரூம்ல ரொம்ப க்ரௌடா, ஒரு கிளாஸ்க்கு எத்தனை பேர் இருக்கணும், ஒரு டீச்சருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கணும்? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 30:1 தான். ஓகேங்களா, 200 அபோவ் இருந்தாதான் 40:1, மத்தபடி 30:1. சோ அப்படி இருக்கும்போது, அப்படி இல்லாம 60 பேருக்கு ஒரு டீச்சர் இருக்கிறது, ஒரே இந்த கிளாஸ் ரூம்ல 30 பேர் தான் இருக்காங்க, 60 பேரை உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது. சோ ரிஜிட் சிஸ்டம் அண்ட் பாலிசி. சோ இதான் அட்மிஷன் ப்ராசஸ், இதான், இதுக்கு இவ்வளவுதான் பே பண்ணணும் இப்படிலாம் சொல்லும் போது சிலவங்களுக்கு பண்ண முடியாதுன்னா அவங்க வராம போயிருவாங்க. அவேர்னஸ் இல்லாம இருக்கிறது, அவங்களை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குது, அவங்களோட பாலிசி வந்து அவங்களுக்கு செட் ஆகும். இந்த விஷயத்தால கூட சில பிரச்சனைகள் வரும் எஜுகேஷன்ல. ஓகேங்களா, சோ இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது கமிட்டி. இந்த கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கமிட்டியை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஏன்னா 10 நிமிஷம் டைமுக்குள்ள கமிட்டிக்கு உங்க மைண்ட் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாதான் கமிட்டி பக்காவா வேலை செய்யும். அதனால கமிட்டி இங்க இருக்கட்டும், நம்ம அடுத்த 2 விஷயங்களை பார்க்க கரெக்டா டைம் இருக்கும். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டியூட். ப்ளீஸுக்கு என்ன அர்த்தம் மேம்? ஸ்டாப் பண்ணுங்கன்னு அர்த்தமா? நம்மளுக்கு சண்டே மட்டும் தான் டைம். ஒரு யூனிட் ஒரு நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் 10 வாரத்துக்குள்ள, அதாவது உங்களுக்கு காலேஜ் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி 10 வாரம் தான் இருக்கு. சோ அதுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக தான். ஓகே, சோ தப்பி நினைச்சுக்காதீங்க. இது ஒரு 3 ஸ்லைடு இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு அதை வந்து ஃப்ரெஷ்ஷாவே 2வது யூனிட்டுக்கு முன்னாடி லைட்டா சொல்லிடுறேன். சோ இதுல வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 21A, ஆர்டிகல் 21Aல ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இசிசிஇ இருக்குல்ல, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், அது வந்து ஆர்டிகல் 45. மைனாரிட்டி ரைட், அதாவது ரிலீஜியஸா கிறிஸ்டியன் முஸ்லீம் அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ஆர்டிகல் 29 அண்ட் 30. ஈக்குவலிட்டி நான் எஸ்சி எஸ்டி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு 15, 16, 17, 46. சோ எஜுகேஷனை கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்தது 7th ஷெட்யூல்ல. இவ்வளவு தெரிஞ்சா உங்களுக்கு போதும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னது? ரைட் டு எஜுகேஷன். நம்பர் என்னது? ஆர்டிகல் நம்பர் ரைட் டு எஜுகேஷன், படிக்கிறது நம்மளோட கடமை, அதாவது உரிமை. அது 21A. ஓகேங்களா, ஏர்லி சைல்ட்ஹுட் கேருக்குள்ள நம்ம ஒரு 3 விஷயங்கள் பார்த்தோம். அப்போ சின்ன வயசுல இருந்து இந்த படிக்கிறதுன்னு இருக்குல்ல, பிலோ 6 இயர்ஸ், ஓகேங்களா, 0ல இருந்து 6 வயசுக்குள்ள படிக்கிற இந்த கான்செப்டுக்கு ஆர்டிகல் 45. அப்ப என்னன்னா 6 வயசுக்குள்ள படிக்கிற படிப்பு தான் இசிசில வரும். அப்ப 4, 5, 6, 5, 6 வரும். அப்ப 45 ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனாரிட்டி ரைட். சோ மைனாரிட்டி நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த மைனாரிட்டிக்கு என்ன பண்ணலாம், மைனர் வந்து 29, 30 வயசுலதான் மைனர் அப்படின்னு நம்ம மைனர் செயின் எல்லாம் போடுவாங்க, 30 வயசுலதான் வாங்கி தருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 29, 30. ஈக்குவலிட்டி நான் டிஸ்கிரிமினேஷன், வேறுபாடு அப்படின்னு சொல்றது 15, 16, 17, 46. எஜுகேஷனை எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு லால கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லிஸ்டுக்குள்ள கண்கரண்ட் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள கொண்டு வந்தது வந்து 7th ஷெட்யூல்ல கொண்டு வந்தாங்க. இப்ப சொல்லுங்க, இசிசிஇ எந்த ஆர்டிகல்ல வரும்? இசிசிஇ, எஸ், ஆர்டிகல் 45ல. இந்த மைனாரிட்டி எதுல வரும்? மைனாரிட்டி, மைனர் செயின் 29, 30. அப்புறம் ஈக்குவலிட்டி, இந்த எஸ்சி எஸ்டி வீக்கர் செக்ஷன் இதெல்லாம் வந்து 15, 16, 17, 46. இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரிலீஜியஸ் அண்ட் மைனாரிட்டி, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி இப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டிகல் எது? மைனாரிட்டி அப்படின்னு வந்தாலே அது ரிலீஜியஸ் தான். ஓகேங்களா, லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனர் செயின்னு சொல்லிட்டேன். எஸ். சோ 29 அண்ட் 30. ஓகேங்களா, 45க்கு என்னது வரும்? 45க்கு 45க்கு என்ன வரும்? இசிசி. வேற என்னது இருக்கு? 21Aக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும். 15 எதுல வரும்?
இந்த எஸ்சி எஸ்டி வீக்கர் குரூப்ஸ் ஓகேங்களா, அது வந்து 15, 16, 17, 46 ஓகேங்களா. இதுல ஏஜ் குரூப் ஃபார் விச் த ஸ்டேட் ஷால் ப்ரொவைட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். அதாவது 45 ஆர்டிகல் 45ல வந்து எந்த இயருக்குள்ள அந்த ஏஜ் குரூப் வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும், அதாவது என்ன சொல்றது, அதை கேர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பிலோ எஸ் பிலோ 6 இயர்ஸ். இந்த பிலோ 6 இயர்ஸ் தான் வந்து இசிசில வரும். பிலோ 6 இயர்ஸ். இத பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஒரே ஸ்லைட்ல முடிக்க போறோம். சோசியலிசம்னா என்ன, செக்யூலரிசம்னா என்ன, டெமோக்ரஸினா என்ன, சோவரினிட்டினா என்ன, எக்லிட்டேரியன் நினைக்கிறேன். அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் சம தர்மம். பேர்லயே வந்துட்டு எல்லாருக்கும் ஈக்குவல் ஓகேங்களா. எக்கனாமிக்கா எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும், சோசியல் அண்ட் ஈக்குவலிட்டியா இருக்கணும், ஒரு சொசைட்டியும் ஃபேர் சொசைட்டியா இருக்கணும். சம தர்மம். மதச்சார்பின்மைனா எந்த ஒரு ரிலீஜியஸ் பாகுபாடும் இல்லாம எல்லாருமே சேர்ந்து எல்லாத்துக்குமே எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எல்லா ரிலிஜனையும் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறதா செக்யூலரிசம். டெமோக்ரஸி ஜனநாயகம். உங்களுக்குன்னு ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கவர்னன்ஸோட ஒவ்வொரு இதுலயும் அவங்க பங்கு எடுத்துக்கலாம். அவங்களோட கடமைகள்ல அவங்க அவேர்னஸா இருக்கணும். உங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் ஓட்டு போடுறது இதெல்லாம் வந்து ஜனநாயக உரிமை. சோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். முழு அரசாட்சி. சோ இந்த இது வந்து சவர்னெட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம யார சொல்லலாம்னா முழு அரசாட்சி. build national pride, understanding of independence, self-rule and the spirit of national integration. எஸ், அந்த சர்வாதிகாரம் தான். நம்ம யாரு சர்வாதிகாரம்னாலே கமல் மேம் சொன்ன மாதிரி சர்வாதிகாரம்னா யாரு, நம்ம ஹிட்லர். அவரைதான் அந்த சவர்னெட்டின்வாங்க. அப்புறம் எகலிட்டேரியன் ஸ்டேட், சமத்துவம், எல்லாத்துக்கும் இன்வாக்கள் இல்லாம எல்லாத்தையும் ஈக்குவலா கொண்டு போகணும் ஒரு சொசைட்டி. இப்படிதான் கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ் இருக்கு. நம்ம எந்த இதுல இருக்கோம், இந்தியா எதுல இருக்கு? எஸ், ஹிட்லர். எகலிட்டேரியன்ல முசோலி வரும்னு நினைக்கிறேன். எஸ், டெமோக்ரஸில தான் நம்ம இருக்கோம். சோசியலிசம் இந்த கான்டெக்ட் ஆஃப் எஜுகேஷன் எதை ப்ரொமோட் பண்ணுது? சோசியலிசம். சூப்பர். ஈக்விட்டி அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. லேர்னிங்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்னு சொல்றதா என்னது? இந்த சோசியலிசம். இந்த எகலிட்டேரியன் ஸ்டேட் இந்த கான்டெக்ட் ஆஃப் எஜுகேஷன். சோ ரிச்சுக்கு மட்டும் தான் மெரிட் கொடுக்கணும். ஈக்குவல் எஜுகேஷனல் ரைட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. காஸ்ட் கிளாஸ் எல்லாத்துக்குமே எந்த ஜெண்டர் எதுவா இருந்தாலும் ஈக்குவலா கொடுக்கறது. எலைட் ஸ்கூலுக்கு மட்டும் ப்ரிவிலேஜ். எலைட்னா ரொம்ப அரசு பெரிய பிள்ளைங்க எல்லாம் படிப்பாங்க, பெரிய வசதி செல்வந்தர்கள் படிக்கிற அந்த மாதிரி. சோ ஸ்டேட் வந்து மோனோ பிளே, அதாவது எல்லா எஜுகேஷன்லயும் ஸ்டேட் தான் வந்து பிளே பண்ணும் அப்படின்னு சொல்றது. ஸோ பி தான் ஆன்சர் கரெக்ட். அப்புறம் இந்த ஸ்கீம் மட்டும் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்னெல்லாம் பார்த்துட்டோம்? நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன். என்னெல்லாம் சொன்னேன், எத்தனை இருக்குன்னு சொன்னேன். என்பில என்னெல்லாம் இருக்கு? என்பியோட இயர் மட்டும் போட்டு விடுங்க. என்பில ஒரு 4 வருஷம் சொல்லியிருப்பேன். 3 தான் சொல்லணும் உங்களுக்கு. 68, 86, 2020 3 சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. இது நாளைக்கு வந்து 92 பத்தி நம்ம பேசிடுவோம் ஓகேங்களா. அப்புறம் ரைட் டு எஜுகேஷன் 2009 எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு? 6ல இருந்து 14 வயசுக்குள்ள பிள்ளைங்க வந்து படிக்கணுங்கிறது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல 5+3+3+4. 5 வந்து என்ன ஸ்டேஜ்? 5ங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டுடுங்க. 5ன்னா ப்ரிப்பரேட்டரியா, ஃபவுண்டேஷனலா? ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ். 3ங்கிறது ப்ரிப்பரேட்டரி. இந்த 3 வந்து மிடில். லாஸ்ட் ஒன் என்னது? 4. எனக்கு மறந்துருச்சு, நீங்க சொல்லணும். ஃபுல்லாவே சொல்லுங்க பாப்போம். 4 என்னது? ஹையரா? சொல்லுங்க சொல்லுங்க. ஹையர் தான். ஓகே, ஹையர் எஜுகேஷன் ஓகேங்களா. சமக்ர சிக்ஷா அபியான் என்னெல்லாம் சொன்னோம்? எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, டிஇ இதெல்லாம் மெர்ஜ் பண்ணது. 12th வரையும் ப்ரீ பிரைமரி 3 இயர்ஸ்ல இருந்து 12th வரையும் வர்றது வந்து இதுல வரும். ருசா. ருசாக்கு என்ன கீவேர்ட் சொல்லிருந்தேன்? ருசாக்கு ஆர்எம்எஸ்ஏ வந்து செகண்டரி, எஸ்எஸ்ஏ வந்து எலிமெண்டரி, ருசா வந்து ஃபண்டிங் கொடுக்கறது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்கு, ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஓகேங்களா. அப்புறம் டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு தீக்ஷா, ஸ்வயம்,
இந்த மாதிரி எல்லாம் ஆன்லைன் கண்டென்ட் எல்லாம் இருக்கு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுல லாஸ்ட் இதுல வந்து இதை பத்தி லைட்டா வந்து பேசுவோம். இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற ஸ்கீம்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கொடுக்குது? மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம், ஃப்ரீ யூனிஃபார்ம் டெக்ஸ்ட் புக்ஸ், புதுமை பெண் ஸ்கீம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? பினான்சியல் அசிஸ்டன்ட் டு கேர்ள்ஸ், புதுமை பெண் 1000. இப்ப பசங்களுக்கு ஒண்ணு வந்துச்சு இல்ல, அது பேர் என்னது? இது புதுமை பெண். அது யாருக்கா தெரியுமா? பசங்களுக்கு வரலையோ? கேட்டுட்டுதான் இருந்தாங்க, ஏதோ உள்ள பார்த்தேன். ஓகே, வந்திருக்கு, பரவாயில்ல. தமிழ் புதல்வன். தவ புதல்வனா தமிழ் புதல்வனா தெரியல, ஏதோ ஒரு இதெல்லாம் தமிழ் புதல்வன் சொல்றாங்க. எஸ், தமிழ் புதல்வன். அது பாய்ஸ்க்கு வந்திருக்கு. மூவலூர் ராமமிர்த அம்மையார் ஸ்கீம்னு சொல்லிட்டு கேர்ள் சில்ட்ரனுக்காக, வீக்கர் செக்ஷன்ல இருக்க சில்ட்ரனுக்காக கொடுக்குறாங்க. கல்வி சேனல், ஒரு டிவி சேனல் மூலமா நம்மளுக்கு எப்போதுமே கண்டென்ட் வந்து எஜுகேஷன் கண்டென்ட் வர்றதுக்காக கல்வி டிவி. இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு கல்வி டிவி இருக்காது, என்னன்னு தெரியுமா? இருக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கல்வி டிவி, சென்ட்ரலுக்கு ஸ்வயம் பிரபான் இருக்கும் ஓகேங்களா. ஸ்வயம் பிரபான்னு ஒண்ணு இருக்கு. சோ அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். இங்க வந்து கல்வி டிவி. ஸ்டேட் ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி, சிங்கிள் சைல்டு கொடுக்குறாங்க. அது ஸ்டேட்ல வருமா சென்ட்ரல்ல வருமா? சிங்கிள் சைல்டு, இந்திரா காந்தியோட ஸ்கீம்னு நினைக்கிறேன். சிங்கிள் சைல்டு ஸ்கீம் சென்ட்ரல்ல வரும் ஓகேங்களா. இப்படிப்பட்ட ஸ்கீம் தான். சோ இன்னைக்கு இதுதான் பார்த்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ட்ரைபல், ஸ்கெடியூல், மார்ஜினலைஸ் குரூப் பத்தி பார்த்தோம். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்னது? எல்லாத்தையும் உள்ளடக்கிய கல்வி. எந்த ஒரு பேக்ரவுண்டா இருந்தாலும் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும். சோ இதுலதான் 3 விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இதுல பார்க்கல. இதுல பார்க்கல. இத பார்த்தோம். யுனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங்ல 3 விஷயம் பார்த்தோமா? என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரே ஒரு நிமோனிக் போட சொன்னேன். என்ன நிமோனிக்? யூடிடி, யுடிஎல், நிமோனிக். RAE, ரெப்ரசன்டேஷன், ஆக்சஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன், என்கேஜ்மெண்ட். ஓகேங்களா. மல்டிபிள் இதாக என்கேஜ்மெண்ட். இன்க்ளூசிவ்ல என்னது? எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும். அப்புறம் ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட் ஆஃப் லேர்னர். ஸோ அதுக்கு தான் நம்ம நிறைய டைப் ஆஃப் லேர்னர் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்தோம். அதோட பேரியர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த பேரியர்ஸ் ஏதாவது ஆளுக்கு ஒரு பேரியர் சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன பேரியர் வரலாம்? பாவர்ட்டி, எக்கனாமிக்கலா ஒரு பேரியர் வரலாம். தீபா மேம். ரெண்டு மேம். லாங்குவேஜ் பேரியரா லிங்குவிஸ்டிக் பேரியர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சோ சூப்பர். இந்த மாதிரி பேரியர்ஸ் வரலாம். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. அப்புறம் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன், சோசியலிசம் என்ன, செக்யூரிசம் என்ன, டெமோக்ரஸி என்ன, சவரியன் என்ன, எக்ஸிலியன் என்னன்னு பார்த்தாச்சு. சோ நம்ம பார்க்காம விட்டது இந்த கமிஷன். எதுக்காகன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இயர் தான் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம்ல. இந்த கோத்தாரி, சார்ஜன் இதுதான் வரப்போகுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இவ்வளவுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கும்னு நம்புறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் சண்டே எல்லாம் வந்து நம்மளுக்கு மார்னிங் தான் கிளாஸ் இருக்கும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு தெரியுது. ஆனா நம்ம சீக்கிரம் முடிக்கணும். நீங்க எல்லாம் பிஜிடிஆர்பி, நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லுவேன். எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, எப்போதும் பிஜிடிஆர்பி பாஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நீங்க நம்புங்க. நீங்களா பாஸ் ஆயிருவே நம்பாதீங்க, பாஸ் ஆயிட்டேன்னு நம்புங்க.